அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பார்ந்தவர்களே, ஜின்கள் எந்த உருவத்தில் அதிகமாக வரும்? அன்பார்ந்தவர்களே, முதலாவது கருப்பு நாய். அவனுடைய கண் வித்தியாசமாக இருக்கும், கொஞ்சம் இரத்த கலரில் இருக்கும் அல்லது நெருப்பு மாதிரி இருக்கும். அப்படி இருந்தால் அது ஜின். ரெண்டாவது கருப்பு பூனை. இந்த கருப்பு பூனை கண்ணும் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும், நெருப்பு கலரில் இருக்கும். மூணாவது ஒட்டகம். ஒட்டகத்துடைய உருவத்திலும் அதிகமான ஜின்கள் வரும். நாலாவது அன்பார்ந்தவர்களே, பாம்பு. அல்லாஹ் சில ஜின்களை பாம்பாகத்தான் படைத்திருக்கிறான். ஆமிரண்டு செல்லக்கூடிய ஜின் வகை அல்லாஹ் பாம்புகளாகத்தான் படைச்சிக்கிறான். ஒரு முறை ஒரு புதிதாக கல்யாணம் முடித்த ஒரு சஹாபிக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தத்திலிருந்து வீட்டுக்கு போகும்படி பணித்தார்கள். வீட்டுக்கு போய் வர சொன்னாங்க. அந்த சஹாபி வீட்டுக்கு வந்தால் அவருடைய மனைவி வீட்டுக்கு வெளியே இருந்தாள். அந்த சஹாபி வந்த கோபத்தில் அந்த பெண்ணை தாக்க பார்த்தா, அவருடைய மனைவிக்கு அடிக்க பார்த்தா. மனைவி சொன்னா, எனக்கு அடிக்க முன்னால் வீட்டுக்குள்ளே போய்த்து பாருங்கோ, கட்டிலை மேலே ஒரு கருப்பு பாம்பு இருந்தது. வந்த கோபத்துக்கு அந்த சஹாபி அந்த பாம்பை வெட்டினார். வெட்டத்தோடு இந்த பாம்பு இந்த சஹாபியை கொத்தியது. பாம்பும் இறந்தது, அதே போன்று இந்த சஹாபி வஃபாத்தானார்கள். அப்போ எங்களுடைய வீடுகளுக்கு பாம்புகள் வந்தால் முதல்ல செல்லணும் போக சொல்லி. அப்படி போனால் அது ஜின், போகலையா அடிக்க வேண்டும். அப்போ எல்லாம் அதிகமான ஆமிர் என்று சொல்லக்கூடிய வகையான ஜின்கள் எல்லாம் பாம்பு உலகெல்லாம் படைச்சிக்கிறான்.